ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காணொளி வழியாக பார்க்கிற யாவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே நான் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் நமக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அப்படினாலே இந்த ஓய்வு நாளை தேவன் நமக்கு ஆசீர்வதித்தரும்படியாக, இந்த மன மகிழ்ச்சியின் காலை வேளையை தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக, தடைகள் எல்லாம் நீக்கி தேவன் நாமம் இன்னைக்கு மகிமைப்படும்படியாக நம்ம எல்லாரும் ஏக சிந்தையோடு ஏக இருதயத்தோடு நம்மை துதிக்கிற முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடு முழு ஆத்மாவோடு முழு எண்ணத்தோடு நம் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த காலை வேளையை நமக்கு ஆசீர்வதிக்கும்படிக்கு நம்மை தாழ்த்தி விண்ணப்பிப்போம். ஸ்தோத்திரிக்க நல்ல ஆண்டவரே, நம்மை துதிக்கிறங்க தாவே. மனமகிழ்ச்சியின் தேவனே நமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தராகிய தெய்வம் எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயையினாலும் எங்களை நிரப்புகிறவர், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஒரு ஸ்தானத்திலும் நான் வருவேன் சொன்ன ஆண்டவர், ஆண்டவரே நம்மை துதிக்கிறோம். உடைய மகத்துவமான அந்த நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்திலும் நான் ஜெயத்தை கட்டளிடுகிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் ஒரு பாடலை பாடி நம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாம் தெரிந்த பாடல், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, மை துதிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரங்க தாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காத்த கிருபைகளையே என்னையே துதித்திடுவோம். நித்தமும் காத்த கிருபைகளையே என்னையே துதித்திடுவோம். உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே.
இந்த ஒரடியை நான் பாடி உன்னதர் உந்தன் மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே, இயேசுவின் உந்தன் வருகை நாளை என்னையே நான் துதித்திடுவேன் என்று சொல்லி இந்த அடியை பாடி நம் தேவநாமத்தை மேம்படுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதர் உந்தன் மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே, உன்னதர் உந்தன் மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே, இயேசுவே உந்தன் வருகையின் நாளை என்னையே துதித்திடுவோம், இயேசுவே உந்தன் வருகையின் நாளை என்னையே துதித்திடுவோம். உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே, உமக்கே மகிமை இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே, நித்தமும் காத்த கிருபைகளையே என்னையே துதித்திடுவோம், நித்தமும் காத்த கிருபைகளையே என்னையே துதித்திடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சீயோனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர், எருசலேமுக்காக வைராக்கியம் பாராட்டுவேன் என்று சொன்னவர். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்காக இந்த வாரத்திலே வைராக்கியம் பாராட்டும்படிக்கு, நமக்காக தேவன் வைராக்கியம் பாராட்டும்படிக்கு நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரித்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். சீயோனில் என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்று நம்பும் கண்மலை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நான் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் பரியந்தம் அவர் எனக்கு காத்துக்கொள்ள வல்லவராயிருந்தார் என்ற வார்த்தையின்படியாக இந்த பாடலை பாடி நம் தேவநாமத்தை மேம்படுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். சீயோனில் என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, சீயோனில் என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரின் விசுவாசம் இருக்கையிலே, கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரின் விசுவாசம் இருக்கையிலே, அசையா என் நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே, அசையா என் நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே, சீயோனில் என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம் கண்மலை, அவர் நான் என்றும் நம் கண்மலை, புயல் அடித்தாலும் மழை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழுந்திட்டாலும், புயல் அடித்தாலும் மழை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழுந்திட்டாலும்,
மூலியமாய் காண்கிற ஒவ்வொருவரையும் இந்த மனமகிழ்ச்சியின் காலை ஆராதனையில எல்லார் கண்களை மூடி பரிசுத்தரே உம்மை தொழுது கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. தேவனே, என் இருதயத்தெல்லாம் உம்முடைய சமூகத்தில் ஊற்றுகிறேன். ஆண்டவரே, எனக்கு யார் ஆண்டவரே உண்டு, நீரே அல்லாமல் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி என் இருதயத்தை எல்லாம் உடைய சமூகத்தில் ஊற்றுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய ஏக்கங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் வைக்கிறேன். என் தவிப்பை நீர் அறிந்திருக்கிறீர், என் அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறீர், எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பாவை தொழுது கொள்ளுகிறேன், அப்பாவை தொழுது கொள்ளுகிறேன், அப்பாவை தொழுது கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, தேவனே, உம்மை தொழுது கொள்ளுகிறேன். கர்த்தாவே, உம்மை தொழுது கொள்ளுகிறேன். ஓ பரிசுத்தரே, உம்மை தொழுது கொள்ளுகிறேன். உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அபிஷேகம் அபிஷேகமே இப்பத்தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்பத்தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. மோசேயை வனாந்திரத்தில் சந்தித்த
ஸ்லாக்கியத்தை உம்மால் பெற்றுக்கொண்டபடினாலே எங்களை பலப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம். தேவநாமம் நீங்க மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சங்கீதத்தின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் நாம் வாசிக்க நாம் கேட்போம். சங்கீதம் 20ஆம் சங்கீதம் நாம் வாசிக்க கேட்போம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அளித்து சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகனப்படியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தில் கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். காலை வேளையிலே துதிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் சுருக்கமாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். இந்த மனமகிழ்ச்சி நாளிலே மனுஷகுமாரனே ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறபடினாலே ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியிலே தியானிக்க விரும்புகிறேன். சகரியா எழுதின புஸ்தகம், மல்கியாவுக்கு முந்தின அதிகாரம், சகரியா எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சகரியா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரகமானவரை வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் சீயோனுக்காக வைராக்கியம் கொண்டேன் என்று சொல்லியும் அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்றும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, தேவன் அடித்தாலும் அவரே காயங்கட்டக்கூடியவர் என்று சொல்லி வேதம் திட்டமாய் சொல்லுகிறார். அவர் அடிக்கிறார், அவருடைய கையை ஆற்றுகிறது. அவர் கடிந்து கொள்கிறார், பின்பு சிநேகிக்கிறார். இமைப்பொழுது கைவிடுகிறார், மீண்டும் தூக்கி எடுக்கிறார். இமைப்பொழுது மறக்கிறார், மறுபடிக்கு நம்மை தூக்கி எடுக்கிறார். நன்றாய் கவனிக்க வேண்டும். அவர் கை ஆற்றக்கூடியதாக இருக்கிறது, தேற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆனால்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை அவங்களுக்கு தீர்க்கதரிசனமாக உரைத்தார் ஆண்டவர். எப்படி என்றால், எவ்வளவு அவர்களை தண்டித்தாரோ, அவர்களை மீறுதலுக்கு ஒப்பு கொடுத்தாரோ, சத்துருக்களின் பிடியிலே 70 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருக்கும்படிக்கு ஒப்பு கொடுத்தாரோ, அவ்வளவாய் தேவன் அவர்களை விடுவிக்கவும் செய்தார் என்று சொல்லி வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே நம்மை துதிக்கிறோம். இந்த வாரத்தின் மன்னாவாக அந்த வார்த்தையை நான் வைக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் மன்னாவாக நமக்கு கொடுத்தபடினாலே ஆமென். துதி சகரியா 8:2 படி தேவன் நமக்காக மறுபடிக்கும் வைராக்கியம் கொள்ளும்படிக்கு, தேவன் நமக்காக மறுபடிக்கும் வைராக்கியம் கொள்ளும்படிக்கு, வைராக்கியம் என்று சொன்னால் அவர் நம்மை கவனத்தோடு நமக்காக இறங்கி வரும்படிக்கு, இல்லை என்றால் நமக்காக அக்கறை காட்டும்படிக்கு, தேவன் நம்மை பாதுகாக்கிறவராகவும், அது மாத்திரமல்ல நல்ல மனப்பான்மை உள்ளவராக தேவன் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி சொல்றாரு. வைராக்கியம் என்றால் அதுக்கு 4 பதங்கள். அதான் சொல்லுகிறேன். தேவன் நம்மை கவனத்துடனும் ஒரு பாதுகாப்புடனும் அக்கறையுடனும், இல்லைன்றால் மனப்பான்மை உள்ளவராகவும் தேவன் வருகிறவர் என்று சொல்லி வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். துதிக்கிறோம். எந்த காலகட்டத்தில் ஆண்டவர் இதை அவர்களுக்கு உரைத்தார் தெரியுமா? நீங்கள் எடுத்து வாசியுங்கள். சகரியா 8ஆம் அதிகாரம் வாசியுங்கள். 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். இந்த நாட்களுக்கு முன்னே மனுஷனுடைய வேலையினாலே எந்த பலனும் இல்லை, மிருக ஜீவனுடைய வேலையினாலும் பலனும் இல்லை, போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கடி நிமித்தம் சமாதானம் இல்லை. எல்லா மனுஷரையும் ஒருவரை ஒருவர் விரோதிக்க செய்த காலத்துல தேவன் அவர்களுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தார். பாருங்கள்,
ஒரு தேசத்தை விட்டு தேவன் விலகும் போது, ஒரு சமுதாயத்தை விட்டு, ஒரு குடும்பத்தை விட்டு, ஒரு தனி நபரை விட்டு தேவன் விலகி இருக்கும் போது அந்த நபராலே எந்த பலனும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உழைப்புக்கு என்னைக்கு பலன் உண்டு? உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உண்டு, உழைப்புக்கு ஏற்ற வருமானம் உண்டு. அதை குறித்து சொல்ல, அது உலக பிரகாரமான ஒரு காரியம், அதை குறித்து நான் பேசிக்கொள்ள விரும்பவில்லை. தேவன் ஒரு மனிதனை விட்டு விலகி இருக்கும் போது அவனால் எந்த ஒரு பலனும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த மிருக ஜீவன்களாலும் எந்த பலனும் இல்லை. போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் சமாதானம் இல்லாத ஒரு காலம், ஒருவரை ஒருவர் விரோதிக்கிற காலத்திலேயாக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தார். நான் உனக்காக வைராக்கியம் கொள்வேன், மகா உக்கிரத்தோடு உனக்காக நான் வைராக்கியம் கொள்வேன் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தமாக தேவன் அவர்களுக்கு பேச ஆரம்பித்தார். ஆமென், ஸ்தோத்திரிக்கிறோம். பாருங்கள், ஒரு நன்மையாகிலும், ஒரு அற்புதத்தை ஆகிலும், ஒரு அதிசயத்தை ஆகிலும் தேவனிடத்திலிருந்து நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் வேதம் திட்டமாக சில காரியத்தை சொல்லுகிறது. நாம் கடந்த நாட்களில் உள்ள குறைவை தேவன் சுட்டிக்காட்டாமல் தேவன் விடுவதில்லை. கடந்த நாட்களில் உள்ள பலவீனத்தையும் கடந்த நாட்களில் உள்ள குறைவையும் தேவன் நமக்கு சுட்டி காண்பிக்கக்கூடியவர். இயேசுவினிடத்துல ஆமென் துதிக்கிற ஒரு திமிர்வாதக்காரனோ, இல்லைன்னா மிகுந்த வியாதி உள்ளவனோ, ஒரு குஷ்டரோகியோ, இல்லை என்றால் சுகவீனம் உள்ளவனோ, வாதையினால் அகப்பட்டவனோ அவர்களை தன் தேவைக்காக நிற்கும் போது அவன் துதிக்கிறோம், மிகுந்த பாவத்தினால் உண்டான வியாதியோ நிற்கும் போது அவனை சொஸ்தப்படுத்தி விட்டு இயேசு சொன்ன ஒரு காரியம், இனி அதிக கேடு உனக்கு வராதபடிக்கு இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லிதான் தேவன் சொல்லி அனுப்பினார். அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அப்படி சொல்லுகிறார். தேவன் வைராக்கியம் பாராட்டுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை இடித்து போட்டவர் மறுபடிக்கும் உன்னை கட்டுவார், உன்னை நொறுக்கினவர் மறுபடிக்கும் உன்னை பலப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, தேவன் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தது போல 70 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். 70 ஆண்டுகளுக்கு அப்புறமாக அவர்கள் விடுதலையை பெற்றுக் கொண்டார்கள். நீங்கள் எடுத்து வாசியுங்கள். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே அங்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியாவுக்கு முந்தின அதிகாரம், முந்தின காரியங்களை பாருங்கள். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் வாசியுங்க. தானியேலுக்கு அடுத்த அதிகாரம் வாசியுங்கள். 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 1-2 நீங்க வாசிங்க. கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோரா ஸ்திரியையும் சோரா பிள்ளையையும் உன்னிடமாய் நீ சேர்த்துக்கொள். தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போன நாட்கள்ல தான் ஆண்டவர் தீர்க்கதரிசனம் உங்களுக்கு உரைத்தார். தேவனை விட்டு அவர்கள் சோரம் போய் விட்டார்கள், அன்பை விட்டு கீழே வழுகி விழுந்தாங்க, பரிசுத்தத்தை விட்டு விலகிட்டாங்க, தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க. சோரம் போன அந்த தேசத்தின் குடிகளை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றார், நீ என்னை விட்டு தூரமாய் போயிட்ட, சோரம் போயிட்ட அப்படின்னு சொல்லிதான் சொல்றாரு. ஆனாலும் உனக்காக நான் வைராக்கியம் பாராட்டுவேன், உனக்காக நான் என்ன செய்வேன், வைராக்கியம் பாராட்டுவேன். எப்படி என்று சொன்னால், ஒரு பிள்ளை எனக்கு இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பிள்ளை தவறு செய்யும் போது மற்றவர்கள் சுட்டி காட்டும் போது, உன் பிள்ளை இப்படி தவறு செய்தது என்று சொல்லும் போது நான் கடும் கோபம் கொண்டாலும் படட்டும், அந்த பிள்ளை படட்டும், தப்பு பண்ணிட்டு தண்டனை அனுபவிக்க தான் செய்யணும் அப்படின்னு நான் வாயை திறந்து சொன்னாலும் கூட, திடீர்னு போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு அப்படின்னு என் காதுகளில் கேள்விப்படும் போது நான் அங்க பணத்தை புரட்டி இங்க பணத்தை புரட்டி எப்படியாயும் அந்த பிள்ளையை காப்பாற்ற தான் முற்படுவதற்கு என் அன்பை காட்டவும் வைராக்கியத்தை காட்டும் வைராக்கியமாய் நான் செயல்படுவது போல தேவனும் சோரம் போன இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு கடும் கோபம் கொண்டு தண்டனை பெறட்டும், அடி வாங்கட்டும் அப்படிலாம் சொன்ன ஆண்டவர் அவர்கள் பிடிபட்டு சத்ருவின் கையில தவிக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே, கண்ட உடனே தேவன் அவர்களை காப்பாற்றுவதற்கும் அவர்களை மீட்பதற்கும் வைராக்கியம் கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு தனி மனிதனாக இருக்கிற நாமே வைராக்கியம் கொள்ளும் போது தேவனும் ஒரு பிள்ளைக்கு தம்முடைய ஜனத்துக்காக தேவனும் வைராக்கியம் கொள்ளக்கூடிய ஆண்டவர். அதனால்தான் வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. இல்ல, சகரியா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது என்னோடு பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டேன் என்று சொல்றார். 12ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக,
சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்கள் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, நல்ல கவனி. 70 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஆனால் தான் தேவன் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார், உனக்காக நான் வைராக்கியம் கொள்வேன், உனக்காக வைராக்கியம் கொள்வேன். பாருங்கள், எந்த ஜனத்தை வைத்து அவர்களை மிதிக்க வைத்தாரோ, எந்த ஜனத்தை வைத்து அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போனாரோ, எந்த ஜனத்தை வைத்து அவர்களை நொறுக்கினாரோ, ஆனால் அந்த ஜனங்கள் சுகித்து சுகமாய் இருக்கிறது தேவன் கண்டு அவர்கள் மீது நான் கடுங்கோபம் கொள்வேன் என்று சொன்னார் ஆண்டவர். நீங்கள் வாசித்து பாருங்கள். சகரியா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். சகரியா 1ஆம் அதிகாரம் 15 வாசி. நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரித்து தேடினபடினால் சுகமாய் வாழ்கிற புரஜாதிகள் பேரில் நான் கடுங்கோபம் கொள்வேன். யாரை வச்சு நம்மளை நொறுக்கிறாரோ, யாரை வைத்து நம்மை உடைக்கிறாரோ, யாரை வைத்து நம்மை துன்புறுத்துகிறாரோ, யாரை வைத்து நம்மை வேதனை அடைய செய்கிறாரோ, யாரை வைத்து நம்மை கலங்க பண்ணினாரோ, அவர்கள் கேடாய் நடக்கும் போது, அவர்கள் சுகமாய் வாழ்வேன் சொல்லி நினைக்கும் போது தேவன் அவர்கள் மீது கடுங்கோபம் கொள்வேன் சொல்லி தேவன் திட்டமாய் சொல்லுகிறார். அப்ப நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தைகளை. எப்போதுமே தேவன் ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் ஒரு விடுதலையும் ஒரு சுகத்தையும் நமக்கு செய்வதற்கு முன்பாக சில காரியத்தை தேவன் சுட்டி காட்டுவது வழக்கமாய் இருக்கிறது, சுட்டி காட்டுவது அவசியமாய் இருக்கிறது. அப்ப நல்ல கவனி. கடந்த காலத்தில் உள்ள குறைவையோ பாவத்தையோ தவறையோ பலவீனத்தையோ தேவன் நமக்கு சுட்டி காட்டக்கூடியவர். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவன் சுட்டி காண்பித்தார். நீங்கள் வாசியுங்கள். சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை நீங்கள் வாசியுங்கள். 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 16, 17 வாசிங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், பாருங்கள், தேவன் உங்களை விடுவிப்பேன்னு சொல்லிட்டாரு, ரட்சிப்பேன்னு சொல்லிட்டாரு, வைராக்கியம் கொள்வேன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஒரு கண்டிஷன் சொல்றாரு. வாசிங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள். அவனவன் பிறனோட இந்த புழுவினித்தனத்தை விட்டுருங்கன்னு சொல்றாரு. அண்ட புழுகு ஆகாச புழுவெல்லாம் என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்க. அந்த புழுவக்கூடிய காரியத்தை விட்டு விடுங்கள். பொய் பேசாதீங்க, உள்ளதை உள்ளபடி சொல்லுங்க, மிகைப்படுத்தி பேசாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஒன்றுமில்லாதவனை பெரிதாக்கி பேசுவாங்க, ஒண்ணுமே இருக்காது, அதை நடந்தது போல சொல்லுவாங்க, கற்பனையா சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நீ பேசாத, உள்ளதை உள்ளபடி சொல்லு அப்படிங்க. வாசிங்க. உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். கரெக்டா நியாயம் தீருங்க. அது பிள்ளையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, சரியான ஒரு நியாயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. வாசிங்க. ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமல், ஒருவனும் மற்றவனுக்கு விரோதமாக தன் இருதயத்துல வெளியே காட்ட மாட்டாங்க. இருதயத்துல தீங்கு நினைக்காதீங்க. வாசிங்க. பொய்யானையின் மேல் பிரியப்படாமல் இருங்கள். பொய்யானையின் மேல் பிரியப்படாமல் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள், இவைகளெல்லாம் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் திட்டமா சொல்றார். அப்ப பாருங்கள், கடந்த காலத்தில் உள்ள அந்த பலவீனத்தை தேவன் சுட்டி காண்பிக்கிறார், பாவத்தை சுட்டி காண்பிக்கிறார், பலவீனத்தை சுட்டி காண்பிக்கிறார், தவறை சுட்டி காண்பிக்கிறார். விடுதலையாக்குவேன் சொன்னவர் இதையும் சுட்டி காண்பிக்கிறார். ஏனென்றால் அதுல ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒரு மனம் திரும்புதல் வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். மறுபடிக்கும் விடுவித்ததுக்கு அப்புறமாகவும் மறுபடிக்கும் அதே வாழ்க்கை அவர்கள் வாழக்கூடாது என்று சொல்லி தேவன் திட்டம் பண்ணபடினாலே தேவன் தீர்க்கமாக சொல்றாரு, அந்த பழைய உன் பலவீனத்தை மாற்றிக்கொள், பழைய உன் தவறை நீ மாற்றிக்கோ, பழைய உன் பாவங்களை நீ மாற்றிக்கோ, அவைகளை மறுபடிக்கும் எழும்ப ஒட்டாத என்று சொல்லி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் திட்டமாக ஒரு கண்டிஷனோடு கூட சொல்றார். நான் உனக்காக வைராக்கியம் பாராட்டுவேன், உன் காரியத்தில் நான் இன்னும் கவனமா இருப்பேன், உனக்கு நான் இன்னும் அக்கறை காட்டுவேன், உன்னை நான் பாதுகாப்பேன், உன் மேல மனப்பாங்காய் இருப்பேன் என்று சொல்லி தேவன் இஸ்ரவேலருக்கு வாக்கு கொடுத்தது போல இந்த காலை வேளையில உங்களுக்கும் எனக்கும் இந்த காணொளி மூலமாய் காண்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் வாக்கு கொடுக்கக்கூடியவர், நமக்காக வைராக்கியம் பாராட்டக்கூடிய ஒரு ஆண்டவர். உனக்காக உக்கிர வைராக்கியம் பாராட்டினேன் என்று சொன்ன தெய்வம். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் மற்றவர்களால் மிதிக்கப்பட்டு கிளேசப்பட்டு அவமானப்பட்டு ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் தள்ளப்பட்டு போனபடினால்தான் தேவன் இப்படி வாக்கு கொடுத்தார் அவர்களுக்கு. ஆமென், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கு தேவன் நமக்கு அதே போலதான் வாக்கு கொடுக்கிறார். ஆமென், துதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டவர். இன்னொரு காரியத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். ஒரு காரியத்தை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், அதை நீங்கள் வாசியுங்கள். ஆமென், துதிக்கிறோம். ஒரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7, 8 மட்டும் நீங்கள் வாசியுங்கள்.
பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை நீ என்ன செஞ்சுக்கோ, விடுவித்துக்கோ, பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் பாருங்க, நம்மை விடுவிப்பதற்கு முன்பாக பழைய பலவீனங்களை சுட்டி காண்பித்தவர் இப்போ மறுபடியும் ஒன்று சொல்றாரு. பாபிலோன் குமாரத்தினிடத்துல வாசம் பண்ணுகிற சீயோனே, எருசலேமே, உன்னை நீ என்ன செஞ்சுக்கோ, விடுவிச்சுக்கோ. நீனே உன்னை என்ன செஞ்சுக்கணும், விடுவிச்சுக்கணும். ஏனென்றால் நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொல்லும் போது நீ என்ன நிலையிலிருந்து கீழே விழுந்தாயோ அதுல இருந்து நீனே என்ன செஞ்சுக்கணும், எழும்பிக்கிடணும். என்ன வார்த்தையை வாயினால் அறிக்கையிட்டு நிறைவேற்றாமல் போனியோ அதே வார்த்தையை கொண்டு மறுபடியும் நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். பாருங்கள், நல்லா கவனிக்க வேண்டும். எதையும் தேவன் மறப்பதில்லை. எந்த காரியத்தையும் மறப்பதற்கு தேவன் ஒரு மனு புத்திரனும் அல்ல, நினைவிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு தெய்வம். அதனாலதான் ஆண்டவர் அங்க திட்டமா சொல்றாரு, நீ வார்த்தையினால வாயினால சொல்லி அதுல மீறி இருந்தா மறுபடியும் வார்த்தையை கொண்டே நீ செஞ்சிரு, திரும்பிடு. நீ எந்த இடத்துல இருந்து விழுந்தன்னு சொல்லி நீனே உன்னை ஆராய்ந்து பார்த்து அதே இடத்துல இருந்து மறுபடியும் என்ன செஞ்சுக்கோ, எழும்பிக்கோ. அதனாலதான் சொல்றாரு, பாபிலோன் குமாரத்திலிருந்து வாசம் பண்ணுகிற சீயோனே, நீ உன்னை என்ன செஞ்சுக்கோ, விடுவிச்சுக்கோ. நீ விடுவி உன்னை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா எப்படி விடுவிக்க முடியும்? கவனியுங்கள், அவர்கள் 70 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. எப்படி விடுவிக்க? ஒரு மனிதன் உணர்வுடைய விட்டால் எந்த ஒரு காரியத்தை குறித்தும், ஏன் என் வாழ்க்கையில் எப்படி நடந்தது, எதற்காக இது சம்பவித்தது, ஏன் இதுல ஒரு தோல்வி, ஏன் என் வாழ்க்கையில் இதில் ஒரு பலவீனம், எதற்காக இந்த வியாதி எனக்கு உண்டாயிற்று, எது நிமித்தம் நான் சுகவீனப்பட்டு போனேன், ஏன் என் மனம் தளர்ந்து போயிற்று, ஏன் என் வாழ்க்கையில தவிப்பு, ஏன் என் வாழ்க்கையில கண்ணீர், ஏன் சொல்லி ஒரு கேள்வி தன்னை கேட்காவிட்டால் அவன் எப்படி உணர்வடைவான்? அல்லேலூயா. நான் என்ன கேட்கிறேன்னு நான் எப்படி உணர்வடைய முடியும்? பாருங்கள், எனக்கு ஒரு சம்பவம் நடக்கும் போது யதார்த்தமா தான் நடக்கிறது, விதி அதனாலதான் நடக்குது, அப்படியெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. தேவன் உணர்வுள்ளவனை நோக்கி பார்க்கக்கூடியவர் என்று சொல்லி வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள், சங்கீதத்தின் புஸ்தகம் 14ஆம் சங்கீதம் 1-2 நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 14ஆம் சங்கீதம் 1-2 நீங்கள் உற்று நோக்கி பார்க்கும்படிக்கு கேட்கிறேன். வாசியுங்கள். தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். தேவன் எப்போதுமே இருதயங்களை உண்டாக்கினவர், இருதயத்தின் நினைவுகளை அறியும்படிக்கு தேவன் விருப்பப்படக்கூடியவர். இருதயங்களை உண்டாக்கி அவன் எதை நினைக்கிறான் என்று சொல்லி தேவன் உற்று பார்க்கக்கூடியவர். அதனால சொல்றாரு, உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி தேவன் பரலோகத்திலிருந்து நம்மை நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. அப்படினால்தான் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, நீ உன்னை விடுவித்துக்கோ, சீயோன் குமார்த்தியே, எருசலேம் குமார்த்தியே, நீ உன்னை செஞ்சுக்கோ, விடுவிச்சுக்கோ, பிற்பாடு மகிமை உனக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி தேவன் திட்டமா சொல்றார். நீ அந்த மகிமையை பார்க்க முடியும் என்று சொல்லி சொல்றார். என்ன நிலையிலிருந்து நாம் விழுந்தோமோ அதிலிருந்து எழும்பும்படிக்கு நாம் தான் உணர்வடைய வேண்டும். அப்போ உணர்வு இல்லாத ஒரு மனிதன் அந்த விடுதலையை காண இயலாது, காண முடியாது. அந்த உணர்வடைய வேண்டும். அப்ப எப்படி உணர்வடைவது? அவன் துதிக்கும் கர்த்தர் வார்த்தையை கொண்டு நம்மகிட்ட பேசும் போதும், தீர்க்கதரிசியை கொண்டு பேசும் போதும், ஊழியனை கொண்டு பேசும் போதும், தேவன் நம்மளோட வினாவும் போதும் நாம் உணர்வடைவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால், ஏன் இப்படி எனக்கு சம்பவித்தது என்று சொல்லி நாம் நினைக்காத பட்சத்தில், எதற்கு இது சம்பவிக்க வேண்டும், நல்லதான போயிட்டு இருந்துச்சு வாழ்க்கை, ஏன் இதுல ஒரு கோளாறு வந்தது, ஏன் இதுல கோணி போயிற்று, எதனால இது தடுமாற்றம் வந்துச்சு, எதனால நான் குறைவுபட்டேன் என்று சொல்லி நான் கேள்வி கேட்காவிட்டால் எப்படி உணர்வுள்ள ஒரு இருதயத்தை பார்க்க முடியும்? தேவன் அதை உற்று நோக்கி பார்க்கக்கூடியவர். இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட அதுதான் தேவன் விரும்பினார். எப்போதுமே நம்முடைய பங்கை தேவனிடத்திலே வைக்க வேண்டும். அப்போதுதான் அவருடைய பலத்தை நாம் பார்க்க முடியும், புயத்தை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சும்மா அப்படிலாம் பெற்றுக்கொள்ள முடியாத ஆண்டவர்கிட்ட வந்து நாம் தான் தாழ்த்தி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 70 வருஷம் ஏன் அடிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் நினைவு பட்டதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் அவர்களை விடுவித்தார்.
பாருங்கள், பாபிலோன் நதிக்கரையிலிருந்து அழுது கதர்ன ஒண்ணுதான் தேவன் அவர்களை விடுவித்தார். ஏன் இந்த 70 வருஷம் அடிமைத்தனம்? சுகமாய்தானே என் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஏன் இந்த அடிமைத்தனம் என்று சொல்லி அவர்கள் நினைவுபட்டு உணர்வடைந்தனால்தான் கர்த்தர் அவர்களை விடுவித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென், துதிக்கிறோம். வேதம் திட்டமா சொல்லுது பாருங்க. சவுலா இருக்கும்போது அவன் ஒளியினாலே சந்திக்கப்பட்ட உடனே அவன் தன்னை தாழ்த்தி, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி கேட்டான். தாவீது பிடிபட்ட போது நாத்தான் தீர்க்கதரிசி வந்து, நீனே அந்த பாவி, ஒரு தவறு செய் துணிகரமா விபச்சாரம் பண்ணி 1 வருஷம் தவறு செய்யாதவனை போல நல்லவனை போல தன்னை காட்டிக் கொண்டிருந்த வேளையில தீர்க்கதரிசி வந்து நீனே அந்த பாவி என்று சொன்ன போது அவன் தன் உணர்வடைந்து நானே அந்த பாவி என்று சொல்லி தேவ சமூகத்தில் விழுந்ததை தேவன் மெச்சி கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் அதை தான் விரும்புகிறார். நாம் தான் தாழ்த்தி எஸ்கேப் ஆகி கொள்ள வேண்டும், விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தான் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவை விழுந்த இடத்திலிருந்து நாம் எழும்பி விட வேண்டும். அப்போது தேவன் நமக்காக வைராக்கியம் பாராட்டக்கூடியவர், உக்கர வைராக்கியம் பாராட்டக்கூடியவர். ஆமென், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் நமக்காக வைராக்கியம் பாராட்டும் போது 2 விதமான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தரக்கூடியவர். அதை நீங்கள் வாசியுங்கள். சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசியுங்கள். 12ஆம் வசனமும் 13ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். 12, 13 நீங்கள் வாசியுங்கள். விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும். திராட்சை செடி தன் கனியை தரும். பூமி தன் பலனை தரும். பூமி நீ என்ன பண்ணாலும் உன் கையின் பிரயாசத்துக்கு ஒரு பலனை தரும். வானம் தன் பணியை தரும். வானம் தன் பணியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் எல்லாம் சுதந்தரித்து கட்டளையிடுவேன். சுதந்தரிக்க நான் கட்டளையிடுவேன். சம்பவிக்க வேண்டியது என்னவென்றால் யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, பிரஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் நீ இருக்கும்படி நான் உன்னை ரட்சிப்பேன். நீ பயப்படாத, உன் கைகள் திடப்பட கடவுதுன்னு சொன்னார். ஆமென், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் அவர்களுக்கு அந்த 2 ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எவ்வளவாய் அவர்கள் சபிக்கப்பட்டு போனார்களோ அவ்வளவாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக தேவன் அவர்களுக்காக உக்கிர வைராக்கியம் கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வெள்ள சபையாருக்கு நான் சொல்லுகிறேன், கேட்கிற உங்களுக்கும் சொல்லுகிறேன், எனக்கும் சேர்த்தான் சொல்றேன். தேவன் நமக்கு மறுபடிக்கும் வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பங்கை தேவனிடத்திலே வைக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பலவீனத்தை, ஆண்டவரே நான் இதுல பலவீனப்பட்டு போனேன், இதுல நான் தவறு செய்தது உண்மை, இதுல நான் மாறி போனது உண்மை, இதுல தடமாறி போயிட்டேன் என்று சொல்லி தேவன் சொல்லும் போதுதான் நம்முடைய பலவீனத்துல அவர் நமக்கு பலன் கொள்ளும்படிக்கு தேவன் செய்யக்கூடியவர். அவருடைய உயரத்தையும் சத்துவத்தையும் நமக்கு காண்பிக்கக்கூடியவர். அனுப்பின தேவனுடைய கரங்களில் நாம் ஒப்புவித்து ஆண்டவரே துதிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, நான் உங்களை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு விவாகம் பண்ணி கொடுப்பதற்கு அவன் நிச்சயத்திருக்கிறேன்னு சொல்றான். அவருக்கு ஒப்புவித்து நான் நிச்சயத்திருக்கிறேன், உங்களுக்காக தேவ பக்தி உள்ள வைராக்கியம் கொண்டு இருக்கிறேன் சொல்றான். ஆமென், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வெள்ள தேவ கரங்களில் நாம் நம்மை தாழ்த்தி நம் கண்களை மூடி, ஆண்டவரே எனக்காக இந்த வாரம் நீங்க வைராக்கியம் பாராட்டணும், எனக்காக இந்த வாரம் நீங்க வைராக்கியம் பாராட்டணும். எவ்வளவாய் சாபத்தை பெற்றுக்கொண்ட நான் ஒரு ஆசீர்வாதத்தை இந்த வாரம் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், துதிக்கிறோம். என் வாழ்க்கையே தவிப்பாக போயிற்று, என் வாழ்க்கையே கண்ணீர், என் வாழ்க்கையே வேதனைகள், நித்தம் பாடுகள். ஆமென், துதிக்கிறோம். நித்தம் ஒரு பிரச்சனை போனா ஒரு பிரச்சனை. ஆண்டவரே துதிக்கிறோம். இதையெல்லாம் என் வாழ்க்கையில் நீர் மாற்ற வேண்டும் ஆண்டவரே, இதையெல்லாம் நீங்க என் வாழ்க்கையில நீங்க மாற்றணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம் தேவ கரங்களை அர்ப்பணித்து தேவ கரங்களை நம்ம ஒப்புவித்து ஆமென் ஸ்தோத்திரிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனுக்கு நன்றி சொல்லி ஆமென் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் துதிக்கிறோம். ஒரு பல்லவியை நான் பாடும்போது நீங்க தேவ கரங்களை நீங்கள் ஒப்புவித்து, நான் ஒரு பல்லவியை பாடும்போது நீங்க தேவ கரங்களை உங்கள் இருதயங்களை அர்ப்பணித்து ஆமென் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம். அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. ஆமென் துதிக்கிறோம். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீ. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மறவே. ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழை
செலுத்துகிறேன். இந்த காணொளி மூலியமாய் காண்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்தி நம்மை தாழ்த்தி கொள்ளாவிட்டால், நம்முடைய பங்கை காண்பிக்காவிட்டால், ஆமென், தேவனுடைய கரங்களில் உணர்வுடைந்து ஒப்புவிக்காவிட்டால் தேவன் நமக்காய் வைராக்கியம் பாராட்டுவது எப்படி? ஆனாலும் ஆண்டவர் நம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டபடினாலே, நம்மை நேசிக்கிறபடினாலே மறுபடியும் உனக்காக நான் வைராக்கியம் பாராட்டுவேன், உக்கிர வைராக்கியம் பாராட்டுவேன். உன்னை சிறுமைப்படுத்தினவர்களுக்கு சிறுமை, உன்னை ஒடுக்கினவர்களுக்கு ஒடுக்கத்தையும், ஆமென், உன்னை மிதித்து முதுகாக்கி நடந்து போனவர்களுக்கு அவன் துதைக்கிற தத்துளிப்பின் பாத்திரத்தையும் கொடுப்பேன் சொன்ன ஆண்டவர் பலப்படுத்துறதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை கேட்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் குடும்பங்களை இந்த வருஷம் தழைக்க பண்ணுங்க. யாக்கோபு வேறு பற்றி பூத்து காய்த்து உலகத்தை வல்லால் நிரப்புன்னு சொன்ன வார்த்தையின்படி நீங்க ஆசீர்வதிங்க. இந்த மாதம் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, எரேமியா 33:14 படியாக இதோ நாட்கள் வருகிறது, அப்போது எருசலேம் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்துக்கும் நான் சொன்ன நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் சொன்னீங்களே. இந்த மாதம் கட்டளையாக சொன்ன ஆண்டவர் நீங்க நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் அன்னுண்ணியமும் என்றுமென்று சதா காலமும் அப்படி வரி பரியந்தமும் உங்களோடு என்னோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.